வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான அரிசியும் பருப்பு சாதம் பண்ண போகிறோம். இந்த அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்தை வெறும் 20 நிமிஷத்துலேயே ரொம்ப குயிக்காகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரணும். நல்லா சூடாகி வந்த பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்து கடுகு பொரிய விட்டுருவோம். இந்த கடுகு கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிய விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ கடுகு, உளுந்து, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்குவோம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரித்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா அதை சேர்த்து வதக்கிக்குவோம். இந்த சாதத்துக்கு நம்ம எதையுமே அதிக நேரம் நீங்கள் வதக்கி செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூடவே ஒரு முழு பூண்டையும் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் வதங்கி வந்த பிறகு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா எல்லா பொருளுமே ஒன்றா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாம் வதங்கி வந்த பிறகு அரிசியை சேர்த்துடலாம். இந்த அரிசி நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி கூட 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து மொத்தமாக 2 கப் அளவுக்கு இன்றைக்கி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இந்த ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் இந்த மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம 4 கப் தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம 2 கப் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நம்ம 2 கப் போட்டோம். அதுக்காக 4 கப் அளவுக்கு இன்றைக்கி தண்ணி சேர்க்குறேன். நான் இன்றைக்கி சோனா மசூரி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பாஸ்மதி அரிசி பண்ணீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1/2 கப் வீதம் மொத்தமாக 3 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போடுறதுக்கு முன்னாடி உப்போட அளவை செக் பண்ணிவிட்டு உப்பு தேவை அப்படின்னா உப்பை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. மூடியை போட்டுட்டு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடியை போட்டாச்சு. வெயிட்டை போட்டுட்டு நம்ம 3 விசில் விட்டு வேக வச்சுருவோம். இப்போ 3 விசில் விட்டு வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நம்ம கலந்துடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியாக நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணியாச்சு. இந்த அரிசி பருப்பு சாதத்து கூட நம்ம உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் வறுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.